ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் இங்கே நேஷ்வா ஹை ஸ்கூல் தான் வந்திருக்கோம். ஏன்னா இங்கே ஃபேமிலி ஸ்டெம் ஈவெண்ட் நடக்குது. உள்ளே என்ட்ரானதுமே இங்கே பாருங்கள், ரோபோட் டாக் இருந்துச்சு. இதை நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ஆல்ரெடி டிவியில் நிறையா பார்த்துருக்கோம். பட் இங்கே பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக அழகாக இது எல்லாருக்கும் வெல்கம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஏதோ ரியல் டாகாக பார்க்குற மாதிரி கிட்ஸ் எல்லாம் கிட்ட போயிட்டு பேம்பர் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபன்னாகவே இருந்துச்சு. இந்த இடத்துல பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ பூத் இருந்துச்சு. இங்கே என்னென்னா நமக்கு அங்கே ரெடியாக அங்கே ஃபோட்டோ எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய டிசைன்ஸ் இருந்தது. அதை நம்ம கையில் எந்த டிசைன்ஸ் வேணுமோ நம்ம கையில் வச்சுட்டு இது ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்து அடுத்த செகண்டே இங்கேருந்து அழகாக அந்த ஃபோட்டோ பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், 2 காப்பி போல் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டெம் ஈவெண்ட்டுக்கு வந்தன்ற ஞாபகார்த்தமாக நம்ம வச்சுக்கலாம் இல்லையா. அப்புறம் இந்த ஸ்கூல் ஃபுல்லாக அங்கே நடந்த ஈவெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் கலெக்ஷன் நிறையா இருந்துச்சு. இந்த ஜிம்முன்ற ஏரியாவில் தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே என்ட்ரானதுமே நிறையா ஸ்டால்ஸ் இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெகட்டியும் மேஷ்மலாவும் வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான பில்டிங் தான் பில்ட் பண்ணணும். அந்த பில்டிங்கை எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா பக்கத்து ஸ்டாலில் இந்த ஷேக்கர் ஒன்று இருந்துச்சு. அதாவது நமக்கு அந்த எர்த்குவைக் அதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்தாலுமே நம்ம பில்டிங் விழாமல் இருக்கணும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆக்டிவிட்டி இருந்துச்சு. எங்களோட பில்டிங் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே அவங்களும் எப்படியோ ஷேக் பண்ணி பார்த்தாங்க, ஆனால் விழலை. அதுமாரி பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற விதமாக அவங்க ஒவ்வொரு ஸ்டால்லுமே நிறையா குடீஸ் தருவாங்க. நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணக்குள்ளேயும் அந்தந்த ஸ்டாலில் ஒவ்வொரு குடீஸ் தருவாங்க. போகிற போக்கில் அந்த குடீஸ்க்காகவே எல்லா ஸ்டால்லையும் போய் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாகவே இது மாறிடுச்சு. இந்த ஸ்டெம் ஈவெண்ட் எதுக்குன்னா, ஸ்டெம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். பேரண்ட்ஸும் கிட்ஸும் சேர்ந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் ஆக்டிவிட்டியை ஃபன்னாக லேர்ன் பண்ணதான். இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் ஏன் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, கிட்ஸுக்கு சயின்ஸ், இன்ஜினியரிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு தான். நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக அவங்களுக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதனால் கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. நீ மேஷ்மலாவை வச்சு பில்ட் பண்ணு, இந்த மாதிரி பேப்பர் ஒர்க் பண்ணுன்னா அதெல்லாம் அப்படியே பண்ணாலும் ஒரு 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் டிவி எங்கே, டேப் எங்கன்னு தான் தேடி ஓடுவாங்க. இந்த மாதிரி கொண்டு வர்றதுனால அவங்களுக்கே ஆர்வம் வருது. இது என்ன பார்க்கணும், இந்த ஆக்டிவிட்டி பண்ண சொல்கிறாங்களே, இதை நம்ம ஃபினிஷ் பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த ஆஃப் டே நல்லா யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். பக்கத்துலேயே இங்கே இருக்க ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பண்ண ரோபோட்ஸ்லாம் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் அவங்க எப்படி பண்ணாங்க, இந்த ரோபோட்ஸ்லாம் என்ன பண்ணுன்ட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட கேட்கலாம். இங்கே இருக்க ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ரொபோட்டிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அப்போவே இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி, ஒரு 3D மாடல், இன்ட்ராக்டிவ் கிராஃபிக்ஸ்னே சொல்லலாம். அவங்க பாருங்கள், ஹேண்ட் வச்சவனே அழகாக மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. இங்கெல்லாம் தண்ணி வழிஞ்சு வர்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அஸ்வின் பார்த்திங்கன்னா சாண்டு கிடச்சிட்டா போதும் அப்படின்ட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதில் இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே பண்ண கார்ஸ் தான் இது. எல்லாமே இந்த லெகோ இருக்கு இல்லையா, அதில் பில்ட் பண்ணி உள்ளே இருக்க மெக்கானிசம்லாம் அவங்களே பண்ணியிருக்காங்க. லைக் ரிமோட் காரை வச்சு நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி. ஸோ இதுவும் கிட்ஸ் விளையாடலாம். ஸோ அதை முடிச்சுட்டு வரக்குள்ளேயே அகெயின் அந்த டாக் வெளியில் பார்த்துருந்தோம் இல்லையா, அது இருந்தது. ஸோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அது என்னெல்லாம் பண்ணுன்றது. இங்கே பாருங்கள், இதில் இந்த குட்டி ரோபோட் இருக்கு இல்லையா, இதை நம்ம அழகாக ஆப்ரேட் பண்ணலாம். அவங்க பண்ணியிருக்க ரோபோட் எல்லாமே லெகோவில் தான் பண்ணியிருப்பாங்க. அதோட மெக்கானிசம் மட்டும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா ஏவியேஷன் சம்மந்தப்பட்டது. பெரிய பசங்களுக்கு மிடில் ஸ்கூலுக்கு மேலே அப்படின்ட்டு இருந்தாலுமே கிட்ஸுக்கு அவங்க பண்ணுறதுக்கு ஈஸியாக அந்த பேப்பர்லேயே பண்ணுவோம் இல்லையா, ஃப்ளைட்டு, அந்த மாதிரி பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி பண்ண சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ கிட்ஸ் வந்தாலுமே பொறுமையாக ஒவ்வொரு கிட்ஸுக்குமே எப்படி பண்ணுறதுன்றதை ஈஸியாக சொல்லித்தராங்க. அட் லாஸ்ட் எங்களோட ஃப்ளைட்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி பறக்க போகுது. ஃப்ளைட்டை விடுறதுக்குன்னே தனியாக அந்த மாதிரி லூப் வச்சுருக்காங்க. அது கரெக்டாக அந்த 2 லூப்லேயுமே பறக்கணும் போல்.
அதை முடிச்சுட்டு இப்போ இந்த ரொபோட்ஸ்லாம் அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு ரொபோட் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அது என்ன பண்ணுறதுன்ற பார்க்கலாம் வாங்க. வால் கலெக்ட் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சுல. இந்த ரோபோட் அழகாக பால்லாம் கலெக்ட் பண்ணி அதோட பிளேஸில் வந்து வச்சுருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு பக்கத்தில் நிறையா ஸ்டால்ஸில் நிறையா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இருந்துச்சு, அதுவும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கிட்ஸோட க்ரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, டீம் ஒர்க்கெல்லாம் இம்ப்ரூவ் ஆக ஹெல்ப் பண்ணுறதுனே சொல்லலாம். இங்கே நிறைய ரொபாட்டிக்ஸோட ஸ்டால்ஸ் இருந்தது. எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற மாதிரி பில்டிங் ஆக்டிவிட்டி, நிறைய ஃபன் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. படிப்பை ரொம்ப போரிங்காக இல்லாமல் எக்ஸைட்டிங்காக வந்து கிட்ஸுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த ஃபேமிலி ஸ்டெம் டே கண்டக்ட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பாப்புலரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட கம்பெனி தான். அங்கே வந்து அவங்களுக்கு எப்படி பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, எப்படி நம்ம செக் பண்ணணும், எப்படி நம்ம ட்ரா பண்ணணும், அதெல்லாம் வந்து பொறுமையாக வந்து ஒரு 6 வயசு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணுன்னா எவ்வளோ பொறுமை தேவை. அவங்களும் பொறுமையாக வந்து எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. இது வந்து பிளானட்டேரியம் தான். இது வந்து ஒரு டூம் ஷேப்டு ரூமு. இது வந்து ஒரு தேட்டர் மாதிரி தான். உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடியாதுன்னா ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். ஸ்டாரு, கேலக்ஸி, யூனிவர்ஸ் பற்றிலாம் வந்து நமக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிப்பாங்க. லைக் சீலிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரொஜெக்டரை வச்சு நைட் வியூ நம்ம எப்படி ரியலாக பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சு ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதெல்லாம் முடிக்கிறதுக்கே ஆஃப்டர்நூன் 1 o'clock ஆகிடுச்சு. சரின்ட்டு நாங்கள் இங்கே லோவலில் இருக்க சைனா பஃபேக்கு போயிட்டோம் லஞ்சு சாப்பிட தான். இது வந்து ஆக்சுவலி ஃபுல்லாகவே சைனீஸ் டிஷ் தான். ஃப்ரம் ஸ்டார்டர்லேருந்து மெயின் கோர்ஸு டெசர்ட் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். அடல்ட்ஸ்க்கு $22, கிட்ஸுக்கு $13 போல் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டார்டர் தான். சூப்பே 3 வெரைட்டி சூப் இருந்தது. ப்ரான்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மாதிரி தோலோடு தான் இருந்துச்சு. ஸ்ப்ரிங் ரோல் இருந்துச்சு, அப்புறம் KFC ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை, ஸ்குவிட் இருந்துச்சு. இதில் எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் என் பையன் தட்டில் பாருங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். அதை விட்டு வேறு எதுவும் சாப்பிடவே மாட்டான். சூப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரா ஃப்ளேவர் வந்த மாதிரி இருந்தது. இது வந்து கிராபோட மீட் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருந்து சூப்பராக இருந்துச்சு. ஸ்குவிட் வந்து ரொம்ப கடிக்கிறதுக்கே ஹார்டாக இருந்துச்சு. மற்றபடி சிக்கன் எல்லாமே வந்து ரொம்ப ஓவர் குக்கான எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு ஸ்டார்டர்ஸ் எல்லாமே. மற்றபடி இந்த இது இருக்கு இல்லையா வாண்டான்ஸு, இது வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே சைனீஸ்க்கு பேர் போன டிஷ்ஷு இது எப்படியும் நல்லா தான் இருக்கும். ஸ்டார்டர்ஸ் எல்லாமே ஒன்று ஒவ்வொரு ரகமாக இருந்தது. மெயின் கோர்ஸில் ஸ்டிக்கி ரைஸு, நூடல்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. ப்ரான் எல்லாமே லைட்டாக சால்ட் போட்டு வேக வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. மஷ்ரூம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இங்கே பாருங்கள் நண்டும் அப்படி தான் நம்ம சால்ட் போட்டு வேக வச்சுருந்தாங்க. உள்ளான ஃப்ளஷ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நிறையாவே இருந்துச்சு. அவங்க ஸ்டைல் சிக்கனு ஃப்ரை, ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. நண்டு பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஷோடு சூப்பராக இருந்துச்சு, உள்ளே நல்ல சதையாக இருந்துச்சு. இந்த ஆரஞ்சு கலரில் இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இது வந்து க்ரா ஃபிஷ்ஷு. இது வந்து நான் ஹெச்மார்ட்டில் பார்த்துருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணேன். நண்டு மாதிரி தாங்க இருந்துச்சு அதுவுமே. இது பார்த்திங்கன்னா இந்த ஷெல்லு உள்ள கிராபோட மீட்டை வச்சு ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லைஃப்லேயே சாப்பிடாத டிஷ்ஷஸ்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் ட்ரை பண்ணேன். எனக்கு என்னவோ அந்த ரா ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது எல்லா டிஷ்ஷஸ்க்குமே. நம்ம மசாலாலாம் போட்டு சாப்பிட்டு இதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் செயின் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் யாராச்சும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக டெசர்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.